ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த டாடா மோட்டர் டிவிஆரோட டீலிஸ்ட் டேட் அப்படிங்கிறது ரெக்கார்ட் டேட் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 1 வந்துட்டு டீலிஸ்டோட ரெக்கார்ட் டேட் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இதுதான் நம்ம வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த டீலிஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். அடுத்தது டாடா மோட்டார்ஸை இப்போ கன்சிடர் பண்ணனால நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது, ஒரு லாங் டேர்முக்கு நம்ம பார்க்கறனால என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாடா மோட்டார்ஸோட கார்ப்பரேட் ஆக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 2லேருந்து 3 வருஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளான் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இருக்க டாடா மோட்டர் டிவிஆர் வந்து டீலிஸ்ட் அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க. இதுக்கு நம்ம 10 ஷேர் வந்து டாடா மோட்டார் டிவிஆர் வச்சுருந்தா அது வந்து டீலிஸ்ட் ஆகிட்டு நமக்கு வந்து 7 ஷேரை வந்து டாடா மோட்டார்ஸில் வந்து வந்துடும். அதுக்கப்புறமா அவங்களோட கார்ப்பரேட் ஆக்ஷன் என்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு 12லேருந்து 15 மாதம் கழிச்சு ஸோ அதுக்குள்ளார வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த டாடா மோட்டர்ஸை 2 ஸ்ப்ளிட்டாக வந்து பிரிச்சுருவாங்க. அது வந்து டாடா மோட்டர் கமர்ஷியலாகவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர் பேசஞ்சராகவும் மாறிடும். அந்த பேசஞ்சருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளு ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் பேசஞ்சர் இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். ஸோ ஒரு ஷேர் அப்படிங்கிறது நமக்கு வந்து 2 ஷேராக வந்து மாறிடும். அதுக்கப்புறமா டாடா மோட்டார்ஸ்குள்ளே இருக்க ஒரு டாடா மோட்டார் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்துட்டு ஒரு 9 to 12 மந்த்ஸுக்குள்ளே என்ன பண்ண போகிறாங்கன்னா டாடா கேபிட்டலோட வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு 6 to 10 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு டாடா கேபிட்டல் அப்படிங்கிறத ஒரு நியூ ஐபிஓவாக வந்து வெளில வந்து விட போகிறாங்க. ஸோ அதில் மட்டும் இல்லாமல் நடுவில் இந்த வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஷேர் டாடா மோட்டார் டாடா டெக்னாலஜி அந்த வந்துட்டு நமக்கு வந்துட்டு வெளியில் வந்துருச்சு அந்த ஷேர் அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ பெரிய கார்ப்பரேட் ஆக்ஷன் இருக்குது, ஒரு ஃபியூச்சர் பிளானிங் இருக்கிறதுனால நம்ம இந்த டாடா மோட்டார் டிவிஆர் அப்படிங்கிறது இப்போ கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து நமக்கு ஒரு 3லேருந்து 4 வருஷத்தில் நிறைய பெனிஃபிட் அப்படிங்கிறது டாடா மோட்டார் மூலமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பிஸ்னஸ் அப்படிங்கிறதும் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்னென்ன ரீசனால இவங்க பிஸ்னஸ் நல்லா வளருது, என்னென்ன ரீசனால கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் டாப் 50 கம்பெனிஸ் மட்டும்தான் வந்துட்டு உள்ளே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் செக்டர் ஒன்று இருக்குது. அதில் ஆட்டோமொபைல் வந்து ஆட்டோமொபைல் காம்பனன்ட் அப்படிங்கிறது தேர்டு செக்டராக வந்து இருக்குது. அதில் 11.85% அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அதில் டாடா மோட்டரோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.27% அளவுக்கு இருக்குது. அடுத்தது வெறும் ஆட்டோ இண்டெக்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாடா மோட்டரோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது 16.12% அளவுக்கு இருக்குது. அப்போது எந்த அளவுக்கு இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமொபைல் ஃபீல்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதனால நம்ம டாடா மோட்டரை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசனாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் படி டாடா குரூப்குள்ளே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2வது பிளேஸ் அப்படிங்கிறது டாட்டாக்கு வந்து வந்திருக்கு. 3வது பிளேஸுக்கு வந்து டைட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலு, ட்ரெண்ட் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து டிசிஎஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது டாடா மோட்டருக்கு ஏறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி டாடா மோட்டர்ஸோட சேல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மார்க்கெட்டில் வந்து ஹெவி காம்படிஷன் இருந்தது. பட் இப்போ இவங்களுக்குள்ள யூனிக் பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதுதான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீடராக வந்து இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70%க்கான மார்க்கெட் ஷேருங்கிறது இவங்க தான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ரிசர்ச் பேப்பர் என்ன சொல்லுது அப்படின்னா அப்கமிங் இயர்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவியோட சேல்ஸுங்கிறது நல்லா டபுள் ஆக போகுது. அதனால டாடா மோட்டார்ஸ் வந்து இதில் மார்க்கெட் லீடராக இருக்கறனால இவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் அப்படிங்கிறது அதிகமாக வந்து கிடைக்க போகுது. இப்போதைக்கு லாஸ்ட்டாக ஜூன் மந்தில் சேல்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் தான் வந்து நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் மற்ற கம்பெனியில் வந்து உள்ளே வந்து இருக்காங்க. ஸோ இது இவங்களுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்ததாக ஃபினான்ஸ் ரீதியாக வந்து நம்ம டாடா மோட்டரை பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2014லேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரிசல்ட் இல்லாமல் ட்ராக் ஆகி போயிட்டு மைனஸ்லலாம் போயிட்டு இதுக்கப்புறமா தான் இப்போது நல்லா பிக்கப் பண்ணி நல்ல ரேலி அப்படின்னு கொடுத்து மேலே போயிட்டே இருக்காங்க. ரிசல்ட் வைஸும் நல்லா போயிட்டுருக்கு. சேல்ஸும் வந்து பயங்கரமாக டாடா மோட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது வேர்ல்டு மார்க்கெட்லேயும் இவங்களோட ப்ரெசன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஏன்னா ஜாக்வேர் லேண்ட் ரோவர் மூலமாக இவங்களுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் அப்படிங்கிறது குளோபல் லெவலில் வந்து இவங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. பிஇ லெவலில் பார்க்கும்போது ரொம்ப லோ பிஇயாக இருக்காங்க. அதாவது மார்க்கெட்டில் மற்ற நீங்கள் ஷேர்ஸை எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கூட மாருதி மிச்ச எந்த கம்பெனியும் பார்க்கும்போது இவங்களோட பிஇ வேல்யூங்கிறது ரொம்ப கம்மியாக வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு ஏறிக்கொண்டே இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா
டெப்ட் அப்படிங்கிறத கம்மி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2020க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஆன டெப்ட்ட வந்து கம்மி பண்ணிட்டு, இப்போ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா 0க்கு நாங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோட சிஇஓ வந்துட்டு ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கு. 46% அளவுக்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நல்ல வந்து பிசினஸ் மேனேஜ்மென்ட் பண்ற ஒரு கம்பெனியா தான் வந்து டாடா மோட்டார்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய பாசிட்டிவ் சைட்ஸ்லாம் வந்து இருக்கு. டாடா மோட்டார் வந்து லாங் டெர்முக்கு கன்சிடர் பண்றதுக்கு. அடுத்ததா நம்ம ஒண்ணு பார்க்கணும். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்கு டாடா மோட்டார்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாட்டாவோட எம்பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மொத்தம் 29 கம்பெனிஸ் இருக்கு. அதுல ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து உள்ள இருக்கு. அதுல பர்ட்டிகுலரா டாடா யூனிவர்ஸ் அப்படிங்கிறது என்ன யூனிவர்ஸ் அப்படின்னா, ஈவி வெஹிக்கிளுக்கான சப்போர்ட் பண்ற மத்த கம்பெனிஸ். இப்போ ஸ்டீல் வேணும்னா டாடா ஸ்டீல்லேருந்து வந்துரும் உங்களுக்கு. அப்புறம் வந்து ஃபினான்ஸுங்கிறது டாடா மோட்டார் ஃபினான்ஸ்லேருந்து வந்துரும். டாட்டாவோட ஈவி மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு டாடா மோட்டார் ஃபெசிலிட்டி இருக்கு. அதுக்கான டெக்னிக்கல் சப்போர்ட், சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்றதுக்கு வந்து டாடா எலக்ஸி, டிசிஎஸ் அப்படின்னு இருக்கு. அவங்களுக்கு ஆட்டோ காம்போனன்ட் அதாவது ஏசி, டிசி சார்ஜஸ் மத்த எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டான டிவைசஸ்லாம் வேணும்னா அதுக்கு வந்து டாடா ஆட்டோகாம் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. சார்ஜிங்க்கு டாடா பவர் இருக்கு. பேட்டரிக்கு டாடா கெமிக்கல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஈவி வெஹிக்கிளுக்கு வந்து உள்ள காம்பேக்ட்டா இருக்கு. இது வந்து இன்னும் மித்த கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இல்ல. இவ்வளோ பெரிய இன்ஃப்ரா வந்துட்டு அவங்க செட்டப் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாவா நான் வந்து பார்க்குறேன். அடுத்தது மத்த டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் உங்க கையில இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேர் லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணா மட்டும்தான் யூடியூப் அல்காரிதம் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ ஓவராலாக என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குலாம் நம்ம வந்து சொல்லி பார்த்தோம். டாடா மோட்டார் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவி செக்மெண்ட்ல வந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்க. 65%க்கு மேலே மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல இருந்து நல்ல ஒரு பொட்டன்ஷியல் growth அப்படின்னு இருக்கு. ரெவென்யூ பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா, டாலர் ரெவென்யூ அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. டாட்டாவோட யூனிவர்ஸ் இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம். அதாவது என்டையராக ஒரு ஈவி பண்ணுறதுக்கான இன்ஃப்ரா செட்டப் எல்லாமே வந்து டாடா கிட்ட வந்து இருக்கு. கார்ப்பரேட் ஆக்ஷன் அப்படிங்கிறத வந்துட்டு இன்னும் அப்கமிங் இயர்ஸ்ல வந்து நிறைய இவங்க பைப்லைன் வச்சிருக்காங்க. டிமெர்ஜ், ஐபிஓ அது இதுன்னு எக்ஸட்ரா நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ பெரிய பெனிஃபிட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த டீலிஸ்டிங் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இப்போ 10 ஷேர் டிவிஆர் இருந்ததுன்னா 7 ஷேர் வந்து டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல சில நண்பர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 10 வந்து ரவுண்டா இல்லாம சில பேர்கிட்ட 8 இருக்கும். சில பேர்கிட்ட வந்து 17 இருக்கும். அதாவது நான் டிவிஆர் சொல்றேன். சில பேர்கிட்ட 22 இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க ரவுண்டு பண்ணி ஒரு 10, 20, 30 நீங்க பண்ணீங்க அப்படின்னா, இந்த கன்வர்சேஷன் நடக்கிற அன்னைக்கு உங்களுக்கு முழு பெனிஃபிட் அப்படின்னு கிடைக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, இப்போ ஒரு 18 ஷேர் வச்சிருக்கீங்கன்னா, 10 ஷேர் மட்டும் எடுத்து கன்வெர்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் ஷேருக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னா, நமக்கு 28 ஆகஸ்ட்டுக்குள்ளார வாங்குனா வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னு தான் நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா, இது வந்து 1 செப்டம்பர் தான் ரெக்கார்ட் டேட் சொல்லியிருந்தாலும், T+2 டே அதெல்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டா சேஃபர் சைட்ல வந்து நமக்கு கண்டிப்பா ஒரு பெனிஃபிட் இருக்கும். நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் அப்படிங்கிறது வராது. இந்த வந்து டிவிஆர் வந்து நீங்க வந்து ரவுண்டா பண்றதுக்கு. ஸோ இது ஒண்ணு தான் இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது. யாராவது வந்து 8 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா, அது 2 ஷேரா வாங்கி 10ஆ கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 7 ஷேர் அப்படிங்கிறது டாடா மோட்டார்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அத விட்டுட்டு இப்போதைக்கு ஆர்பிட்ராஜ் உள்ள போய் யாராவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்காது. ஏன்னா, இன்னைக்கு போயிட்டு நீங்க டாடா மோட்டார்ஸ வாங்குனீங்கன்னா, ஒரு 7 ஷேர் வாங்குனீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ரூ. 7,610 கிட்ட வரும். அதே 10 ஷேர் வந்து டாடா மோட்டார் டிவிஆர் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்து 7,500 வரும். ஆர்பிட்ராஜ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து ரூ. 110 தான் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்க இப்போ போய் வாங்குறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தான் டிஃபரன்ஸ். வேணும்னா கூட வாங்கலாம். பட் இந்த சின்ன அமௌண்ட்டுக்கு இப்போதைக்கு நம்ம வாங்க வேணாம். ஏன்னா வந்து மார்க்கெட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ரேலி ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நீங்க டைரக்ட்டாவே போயிட்டு டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது இருக்கிறது மிச்சம் இருக்க ஷேர்ஸ் ஏதாவது நமக்கு வந்து ரவுண்டா இல்லாம இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அத வந்து 28ஆம் தேதிக்கு முன்னாடியே வாங்கிட்டா, நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டா வந்து நமக்கு வந்து அமைஞ்சிரும். அவ்வளோதான் நண்பர்களே. இன்னைக்கு இந்த விஷயத்த உங்கள்ட்ட கன்வே பண்ணுறதுக்காக தான் வீடியோ போட்டேன். கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நம்ம சேனல் வந்து சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.